கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எஸ்கோல் பள்ளத்தாக்கின் ஊழியங்கள் வழங்கும் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போது என் அன்பு தகப்பனார் பாபு ஜக்சிங் அவர்கள் உங்களுக்கு தெய்வ செய்தி அளித்து ஜெபிப்பார்கள். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை உடைய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சிக்கு நேராய் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கிருபையை கண்டுகொள்வார்களாக. தேவனுடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்வதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விசேஷமாக தகப்பனே, போராட்டத்திற்குள்ளாய் கடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நெருக்கங்களையும் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே விடுவிப்பீராக. தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்திக்கிறவராய் இருக்கிறபடியினால் தகப்பனே, சத்ருவின் மதிலுக்குள்ளாய், சத்ருவின் எல்லைகளுக்குள்ளாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருவீராக. தகப்பனே, நெருக்கங்களில் இருந்து விசாலத்தில் கொண்டு வந்து விடுவீராக. சமாதானத்தின் தேவன் தாமே ஒரு விசை கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமாதானப்படுத்துவீராக. ஆறுதலை கொடுப்பீராக. வியாதிகளில் இருந்து விடுதலையை கட்டளையிடுவீராக. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெரிய காரியத்தை செய்யும். நன்மையினால் திருப்தியாக்குவீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இன்றைக்கும் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 43-44 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல் நின்மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் சூழ மதில் போட்டு விட்டார்கள். உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு விட்டார்கள். போராட்டமான ஜீவியம், போராட்டத்தின் மேல் போராட்டம். எங்கு போனாலும் சமாதானம் இல்லை. எங்கு போனாலும் ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, நிலையற்ற ஒரு வாழ்க்கை. சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாயோ? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடனுக்கு மேல் கடன் என்று உன்னுடைய வாழ்க்கை போராடி கொண்டிருக்கிறதோ? உன்னை பார்த்துதான் அருள்நாதர் சொல்லுகிறார், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போய்விட்டாய். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போய்விட்டாய். இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் பெரிய செல்வந்தனுக்கும் போராட்டம், ஒரு ஏழைக்கும் போராட்டம், கல்வி கற்றவனுக்கும் போராட்டம், படிப்பறிவு இல்லாதவனுக்கும் போராட்டம். என்ன போராட்டம்? சந்திக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. இந்த டிவி நிகழ்ச்சியிலே அருள்நாதர் இயேசு உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், சந்திக்கும் காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பிரச்சனையோடு கூட போராடி கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், மருத்துவர்களால் கைவிடப்பட்டு மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்நாட்கள் ஒரு முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயே. உன்னை பார்த்துதான் அருள்நாதர் இயேசு இன்றைக்கு தேற்றும்படியாய் சொல்லுகிறார், நீ சந்திக்கும் காலத்தை அறிந்து கொள். உன்னை சந்திக்கும்படியாய் நான் இதோ கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுவரை இயேசுவுக்கு நீ இடம் கொடுக்காமல் இருப்பாயானால், இயேசுவுக்கு உன் இருதயத்தை திறந்து கொடுக்காமல் இருப்பாயானால், இயேசு என்கிற இரட்சகரை நீ அறியாமல் இருந்திருப்பாயானால், இதோ உன்னை ரட்சிக்கும்படியாய், இதோ உனக்கு கை கொடுக்கும்படியாய், இதோ உனக்கு உதவி செய்யும்படியாய் இயேசு என்கிற இரட்சகர் உன் உள்ளத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். அவரை நீ சந்திக்கும்படியாய் இப்பொழுதே நீ ஆயத்தப்படு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 43வது வசனத்திலிருந்து 3 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். முதலாவது நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நான் சொல்லுகிற காரியம், உன் சத்துருக்களின் சூழ்ந்த மதில். உன் சத்துருக்களின் சூழ்ந்த மதில். நீ எங்கே இருந்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டம் தெரியுமா? ஏன் உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தெரியுமா? ஏன் நீ வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறாய் தெரியுமா? நீ இருக்கிற மதில் சத்துருவின் மதிலுக்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கிறாய். நீ பொல்லாங்கனின் கைக்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கிறாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உன்னை கரம் நீட்டி அழைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை அரவணைக்கும்படியாய் விரும்புகிறார். உன்னை தேற்றும்படியாய் விரும்புகிறார். உன் குடும்பத்திற்கு ஆறுதலை கொடுக்கும்படியாய் அவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். நீயோ அவரை அறிந்து கொள்ள முடியாமல் சத்துருவின் எல்லைக்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கிறாய். சத்துருவின் எல்லைக்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கிற நீ எப்படி சமாதானத்தை பார்க்க முடியும்? எப்படி ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் பூர்வீகமான ஒரு கிறிஸ்தவன் தானே, நான் ஆண்டாண்டு காலமாய் தலைமுறை தலைமுறையாய் நாங்கள் ஒழுங்காக ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோமே, ஆலயத்திற்குரிய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோமே, ஒழுங்காக காணிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோமே என்று நினைக்கலாம். நீ எதை செய்தாலும் சரிதான் சகோதரனே, ஆனால் உன்னை சந்திக்கிற இயேசு கிறிஸ்துவை அறியாத பட்சத்தில் சத்ரு என்கிற மதிலுக்குள்ளாய் இருந்து நீ வெளியே வரவே முடியாது. இன்றைக்கு நீ இந்த சத்ருவின் மதிலை விட்டு வெளியே வரும்படியாய் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். உன்னை விடுவிக்கும்படியாய், சத்ருவின் கைகளுக்கு உன்னை நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. உன்னை ரட்சிக்கும்படியாய் இயேசு என்கிற அந்த ரட்சகரை நீ இன்றைக்கு சொந்தமாக்கிக் கொள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அடுத்த வசனம், அவர்கள் அவரை நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு அவர்கள் படவிலே அக்கறைக்கு போக பிரயாசப்பட்டார்கள். இதே போலதான் இன்று உன்னுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், நான் இயேசுவோடு கூட இருக்கிறவன், இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் இருந்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்தவன் என்று பெயர் பெற்றிருக்கிறேன். கிறிஸ்துவன் என்று நீ பெயர் பெற்றுக் கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தரித்திருக்கிறாயா? கிறிஸ்துவை உன் இருதயத்திற்குள்ளே வைத்து வைத்திருக்கிறாயா? கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு அவர்கள் அக்கறைக்கு தனிமையாய் பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் 3-4 மைல் தண்டு வலித்த மாத்திரத்திலே காற்று வேகமாய் அடிக்க ஆரம்பித்தது. இயேசுவை விட்டுவிட்டு நீ உன் குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பாயானால், இயேசு என்கிற இரட்சகரை விட்டுவிட்டு நீ உன் தொழிலை செய்து கொண்டிருப்பாயானால், இயேசு என்கிற இரட்சகரை விட்டுவிட்டு நீ உன் பிள்ளைகளுடைய காரியங்களை செய்து கொண்டிருப்பாயானால், நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், என்னுடைய சுயமுயற்சி, என்னுடைய பணபலன், என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய அந்தஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த ஒரு முயற்சியும் உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க முடியாது. இயேசு என்கிற அந்த இரட்சகர் உன்னோடு கூட இல்லாவிட்டால், இயேசு என்கிற இரட்சகர் உன் குடும்பத்தின் தலைவராய் கடந்து வராவிட்டால், நீ எடுக்கிற முயற்சி எல்லாமே சூனியமாகிவிடும்.
எல்லாமே வெறுமையாயிருக்கும். சீஷர்கள் தங்களால் இயன்ற மட்டும் தண்டு வலித்து பார்த்தார்கள். 3 மைல் 4 மைல் கடந்து போய்விட்டார்கள். எப்படியாயினும் நாங்கள் அக்கறைக்கு போய்விடுவோம், இயேசு வருவதற்கு முன்பாக நாங்கள் துறையை பிடித்து விடுவோம் என்று சொல்லி வேகமாய் தண்டு வலித்தார்கள். எவ்வளவு வேகமாய் தண்டு வலித்தார்களோ அவ்வளவு வேகமாய் இயற்கை அவர்களுக்கு எதிராக இருந்தது. இன்றைக்கு இயற்கை உனக்கு சாதகமா இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ கை வைக்கிறது எல்லாமே நஷ்டம். ஏன் தெரியுமா? நீ செய்கிற தொழில்கள் எல்லாவற்றிலுமே நஷ்டம். ஏன் தெரியுமா? ஐயோ, கடன்களை வாங்கி, வட்டி கடன்களை வாங்கி, கடனுக்கு மேல் கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறாயே. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை விட்டு விட்டு நீ பிரயாணம் போய் கொண்டிருக்கிறாய். நீ இருப்பது சத்ருவின் மதிலுக்குள்ளாய் இருக்கிறாய். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, சத்துருவின் மதிலை விட்டு நீ வெளியே வா. நீ எங்கே இருக்கிறாய் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு வைத்திருக்கிறான். சத்துருவின் மதிலுக்குள்ளாய் இருந்து கொண்டு நீ தொழிலை செய்து கொண்டிருக்கிறாயே. ஆகவே உனக்கு ஒரு பெரிய நஷ்டம். இயேசு தாமே அவர்களோடு கூட வந்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். ஒருவேளை நீ இன்றைக்கு சத்துருவின் மதிலுக்குள்ளாய் இருந்து ஐயோ பயந்து கொண்டிருக்கிறாயோ, இனி என்னுடைய வாழ்க்கை துளிர்க்குமோ துளிர்க்காதோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, இயேசு உன் அருகே கடந்து வந்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பயந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன்னுடைய கரத்தை பிடித்து இயேசு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? மகளே திடன்கொள், மகனே திடன்கொள், பயப்படாதே. ஒருவேளை நீ என்னை விட்டுவிட்டு பிரயாணம் தொடர்ந்து இருக்கலாம், ஆனால் நான் உன்னோடு கூட வர ஆயத்தமாயிருக்கிறேன். தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே அவர்கள் துறையை பிடித்தார்கள். இன்றைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறாயா? சத்துருவின் மதிலுக்குள்ளே இருக்கிற நீ, அருமையான ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உம்மை என் படகில் ஏற்றிக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன். ஐயோ, பிரச்சனையான இந்த சூழ்நிலையிலே உம்மை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று ஒரு விசை உன் வாயினால் நீ அறிக்கை பண்ணுவாயானால், உடனே நீ பார்க்கிற பெருங்காற்று அமைதலாகும். உன்னை அமிழ்த்துக் கொண்டிருக்கிற கடன் பிரச்சனையை உடனே அவர் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய வியாதிகளை குணமாக்க போதுமானவராய் இருக்கிறார். மருத்துவர்களாலும் மருந்துகளாலும் செய்ய முடியாத காரியத்தை அருள்நாதர் இயேசு செய்து முடிப்பார். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சவால் விட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகிக்கொள். இரண்டாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 47வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திறனால சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ, பலன் உண்டோ பார்ப்போ. உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். சத்துருவின் மதிலுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற நீ, உன் இளம் வயது முதல் அனுசரித்து வந்த ஸ்தம்பன வித்தைகளை விட்டு வெளியே வா சகோதரனே. ஜோசியனும் அமாவாசை கணிக்கிறவனும் உன்னை ரட்சிக்கட்டும். ஐயோ, ஜோசியனுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறாயே, அமாவாசையை கணித்துக் கொண்டிருக்கிறாயே, நாள் நட்சத்திரம் பார்த்து திருமணத்தை முடித்துக் கொண்டிருக்கிறாயே, அதனால் உனக்கு பலன் உண்டோ? நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து முடித்த கல்யாணங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? உன்னுடைய ஸ்தம்பன வித்தைகளை விட்டு வெளியே வா. நீ சத்ருவின் மதிலுக்குள்ளாய் இருந்து சத்ருவின் கோட்டை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறாயே, உன்னதமான தேவனை உனக்கு அடைக்கலமாய் கொள்வாய். ஆகையால் தீங்கு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உன்னை அணுகாது. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய அடைக்கலத்திற்குள்ளாய் கடந்து வா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட ஸ்தம்பன வித்தைகளை விட்டு, இப்படிப்பட்ட ஜோசியங்களை விட்டு, இப்படிப்பட்ட கணக்குகளை விட்டு, இப்படிப்பட்ட நாள் பார்க்கிற அனுபவங்களை விட்டு இயேசு என்கிற அடைக்கலத்திற்குள்ளாய் வா. நீ இதுவரை உலகத்திலே இளம் வயது முதல் அனுசரித்து வந்த உன்னுடைய இப்படிப்பட்ட அனுபவங்கள் உனக்கு உதவுமோ? அவைகள் உன்னை ரட்சிக்குமோ? அவைகள் உனக்கு கை கொடுக்குமோ? நீ நம்பி இருந்த ஜோசியனும் கணக்கனும் உன்னை ரட்சிக்க கூடுமோ? நிச்சயமாய் உன்னை ரட்சிக்க முடியாது.
நிச்சயமாய் உன்னை ரட்சிக்க முடியாது. இயேசு என்கிற ரட்சகரை இன்றைக்கு உன்னுடைய இருதயத்திற்குள்ளாய் ஏற்றிக் கொள்ளும் பொழுது உன்னுடைய படகானது அமைதியான ஒரு துறைமுகத்தை கண்டடையும். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை கண்டடைவாய். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அதன் பின்பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய அவருடைய சட்டைகளுக்குள்ளாய் கடந்து வந்த நீ அவராலே நிறைவான பலனை பெற்றுக் கொள்ளுவாய். யாருடைய சட்டைக்குள்ளாய் இருந்து கொண்டிருக்கிறாய்? உலகத்தின் சட்டைகளுக்குள்ளாய் இருந்து கொண்டிருப்பாயானால், ஐயோ சத்ருவின் சட்டைகளுக்குள்ளாய் இருந்து கொண்டிருப்பாயானால், ஐயோ ஜோசியனும் கணக்கனும் சொல்லுகிற வழிகளிலே நீ போய்க் கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நீ பெரிய ஒரு இழப்பை தான் பார்த்து கொண்டிருப்பாய். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு மீண்டும் மீண்டுமாய் உன்னோடு சொல்லுகிற காரியம், இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருடைய சட்டைகளுக்குள் கடந்து வா. அவருடைய சட்டைகளுக்குள்ளாய் கடந்து வருவாயானால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை நிறைவான பலனால் நிறைக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இதுவரை நீ எந்த துறைமுகத்தில் ஒதுங்குவதென்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, எந்த துறையை செய்வதென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, உன்னுடைய மனம் குழம்பிக் கொண்டிருக்கிறதோ, சத்ருவின் மதிலை விட்டு இயேசு என்கிற அடைக்கலத்திற்குள்ளாய் வா. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிந்து கொள். இரண்டாவது முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிங்கள் பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10, 13, 14 வசனங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் என்று ஒரு பக்கம் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு பக்கம் அவர்கள் பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இரண்டாவது காரியம் என்ன என்று பார்ப்பீர்களானால், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை. முதலாவது சத்ரின் மதிலுக்குள்ளாய் இருந்தாய், இரண்டாவது நீ எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஐயோ எந்த பக்கத்தை பார்த்தாலும் எனக்கு நெருக்கம் தான் பிரதர். ஐயோ வடக்கு பக்கம் திரும்பி பார்த்தா அங்கிருந்து ஒரு பெரிய நெருக்கம் வந்து கொண்டிருக்கிறது. தெற்கே பார்த்தால் தெற்கே நெருக்கமாகி கொண்டிருக்கிறது. கிழக்கே போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்றால் அங்கே ஒரு பெரிய சேனை என்னை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது.